எதற்காக ஆலயத்துக்கு வரோம்? நித்திய ஜீவனை பெறுவதற்காக. எல்லா இடத்துலையுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சபைக்கு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இந்த சபைக்கு வருவதனுடைய மூல காரணம், இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறிக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும். நித்திய ஜீவனுக்கான ஆயத்தம் என்பது கோபம் நம்மள்ட்ட காணப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். பாவத்தை தண்ணீரை போல குடிக்கக்கூடியதான அந்த காரியம் நம்மள்ட்ட காணப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஒரு பாவத்தையுமே செய்யக்கூடாது. 40 வருஷமாக தேவன் அந்த ஜனங்களை அரோசித்தார், வெறுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் தேவனை அவங்க கோபம் மூட்டியிருப்பாங்க. இன்றைக்கு சில நேரங்களில் நம்முடைய கோபங்கள் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபின் நிருபத்தில் மிக அழகாக அந்த வார்த்தையை அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யாக்கோபு எழுதுகிறான். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை ஒருபோதும் நடப்பிக்க மாட்டாது. நம்மளுடைய கடு கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, கசப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமாக எழும்பக்கூடியதான அந்த சுய பலம் இருக்குது. இதையெல்லாம் உடைத்தால்தான், இதை விட்டு வெளியே வந்தாக தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் போக முடியும். எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம சந்தேகப்படக்கூடியதான் நிறைய காரியங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா, அவர் வாசம் பண்ணுகிறாரா என்று சொல்லி நாம் நிதானித்து அறிந்தோம்னாக்க நிச்சயமாக எதிலெல்லாம் நம்ம விடுபட வேண்டும், எதையெல்லாம் கர்த்தர் அரோசிக்கிறார் என்று நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இந்த காலவேளையில் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக கோபத்தை வெளிப்படுத்தியதான பாவங்களை மன்னிங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியங்களை செய்ததான பாவங்களை மன்னிங்கப்பா. கடும் கோபங்கள் உண்டு ஆண்டவரே, கடும் துரோகங்கள் உண்டு. எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போடுங்க. வாயின் வார்த்தைகளால் செய்த பாவங்கள் எல்லாம் அகற்றி போடுங்கப்பா. இருதயத்தின் நினைவுகளால், கற்பனைகளால் செய்ததான பாவங்கள், சில நேரங்களில் யாரையாவது அடிக்கணும் போல இருக்கும். அது கற்பனையிலே நான் என்ன பண்ணுவோம், அவனை அடிக்கணும், அவனை வெட்டணும், குத்தணும் அப்படிங்கிறதான அந்த கொலை பாதகமான செயல்கள் வெளிப்படும். இதெல்லாம் பாவம். ஸ்தோத்திரம். இதையெல்லாம் நம்முடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டு என் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வந்து வாசம் பண்ணவே மாட்டார், எப்படி வந்து வாசம் பண்ண முடியும்? ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோமோ இல்லையோ, நினைத்தாலே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாவமாக இருக்கிறது. கிருபையின் காலம் என்று சொல்கிறோம். கிருபையின் காலம் தான் இருக்கிறதுலே கடுமையான காலம். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் அடித்தாக்க தான், ஸ்தோத்திரம், கொலை பண்ணாக்க தான், திட்டினாக்க தான், வாயை திறந்தாக்க தான் பாவம். இருதயத்தில் நினைத்தாலே பாவம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் கிருபையோடு இருக்கிறார். உண்மைதானா? இந்த கிருபையின் காலத்தை, கிருபை என்றதான வார்த்தையை தவறாக பயன்படுத்தக்கூடிய நபராக நீங்களோ நானும் இருந்து விடாதபடிக்கு கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ள முடியாக எல்லாருமாக முழங்கால் படிக்க, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் சம ஜெபிக்கலாங்களா?